1400 வருடங்களுக்கு முன்னால முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டிய முன்னறிவிப்பு செய்த உலக அழிவின் ஒரு அடையாளம் தற்காலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அடையாளத்தை சென்ற வாரம் விஞ்ஞானம் அறிவியல் உண்மைப்படுத்தியிருக்கிறது. அது என்ன அடையாளம், அறிவியல் எப்படி உண்மைப்படுத்தியிருக்கிறது என்ற எல்லா விடயத்தையும் டீட்டெயிலாக இந்த பதிவிலே நாங்கள் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. தொடர்ந்து மறுமை நாளுடைய உலக அழிவுடைய அடையாளங்களை ஒவ்வொரு பதிவில் தெளிவாக பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த பதிவுகளை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை, உண்மை நிலவரங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அந்த அடிப்படையில் 1400 வருடங்களுக்கு முன்னால ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கியமான உலக அழிவுடைய அடையாளத்தை முன்னறிவிப்பு செய்தார்கள். அது இந்த காலத்திலே நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அடையாளத்தை சென்ற வாரம் அறிவியல் உண்மைப்படுத்தியிருக்கிறது. ஒரு அதிர்ச்சிகரமான அறிக்கையை விஞ்ஞானிகள் சென்ற வாரம் வெளியிட்டிருந்தார்கள். அது என்னவென்று சொன்னால், பூமியுடைய வேகம் ஒவ்வொரு நாள் செல்ல செல்ல அதிகரித்து கொண்டே செல்கிறது. ஒரு நாள் என்பது 24 மணித்தியாலங்கள், ஆனால் அது இனிமேல் இருக்காது என்பதாக ஆய்வாளர்கள் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், பூமி தன்னைத்தானே முழுமையாக சுற்றி கொள்ள எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் 24 மணித்தியாலங்கள். அதைத்தான் ஒரு நாள் என்று நாங்கள் கூறுகிறோம். இனிமேல் இது நடக்காது. ஏனென்று சொன்னால், பூமி சற்று வேகமாக சுழல ஆரம்பித்து விட்டது. எனவே 24 மணித்தியாலத்தை விட குறைவான அளவு தான் இனி ஒரு நாளாக கணிப்பிடப்படும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். எதிர்வரக்கூடிய காலங்களில் பூமி இன்னும் வேகமாக சுற்றுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக இந்த காலநிலை மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. அதாவது பூமி வேகமாக சுற்றும் பொழுது பகல் பொழுது மிகவும் குறைந்ததாகவும் இரவு அதிகமாகவும் எதிர்காலத்திலே காணப்படும் என்பதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இவர்கள் எதை வைத்து கூறுகிறார்கள் என்று சொன்னால், கடந்த ஜூலை 9ஆம் திகதி, இதே போல ஜூலை 22ஆம் திகதி பூமி சற்று வேகமாக சுற்றி இருக்கிறது. வரக்கூடிய ஆகஸ்ட் 5ஆம் திகதியும் பூமி சற்று வேகமாக சுற்ற இருப்பதாகவும் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். சந்திரனுடைய நிலை பூமியுடைய சுழற்சியை பாதிப்பதின் காரணமாகத்தான் இந்த தினங்களில் பூமி சற்று வேகமாக சுற்றி இருப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இதனால் வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு நாளும் 24 மணித்தியாலத்தை விட சற்று குறைந்ததாகத்தான் இருக்கும் என்று கூறுகிறார்கள். சற்று குறைந்ததாக என்று சொன்னால் பெரும் அளவு கிடையாது. மாற்றமாக 1.3 1.51 மில்லி வினாடி அளவு குறைவு ஏற்படும் என்பதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இது ஒரு சிறிய அளவு என்று நாங்கள் நினைத்துவிடக் கூடாது. இது மெல்ல மெல்ல காலம் செல்லும் பொழுது இது இன்னும் இரட்டிப்பாக, இன்னும் பன்மடங்காக வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. விஞ்ஞானிகள் என்ன கூறுகிறார்கள் என்றால், கடந்த காலத்தை ஒப்பிடும் பொழுது, அதாவது 1970 ஒப்பிடும் பொழுது 1970 விட 2024 வருடம் பூமியுடைய சுழற்சி சற்று வேகம் அடைந்திருப்பதாக விஞ்ஞானிகள் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். மிக குறுகிய நாளாக கடந்த வருடம் 2024 ஜூலை 5ஆம் திகதி பதிவாகி இருந்தது. அது என்ன காரணம் என்று சொன்னால், வழக்கத்தை விட 1.66 மில்லி வினாடிகள் இந்த நாளிலே குறைவடைந்திருந்தது. இந்த அளவுக்கு பூமி சற்று வேகமாக சுற்றுவதற்கும் நேரம் குறைவடைவதற்கும் சுருங்குவதற்கும் என்ன காரணம் இருக்கிறது என்று பார்த்தால், அறிவியல் ஒரு 3 காரணங்களை கூறுகின்றன. முதலாவது, குறிப்பிட்ட நாட்களில் சந்திரனுடைய தூரம் பூமியுடைய அச்சிலிருந்து மாறுபடுகிறது. இதனால் கிரகங்களிலே சுழற்சியுடைய வேகம் அதிகரிக்கிறது என்பதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இரண்டாவது, உலகத்திலே நடக்கக்கூடிய காலநிலை மாற்றங்களின் காரணமாகவும் பூமியுடைய சுழற்சியிலே மாற்றங்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். அதாவது பனி பிரதேசங்களிலே அந்த பனி மலைகள் உருகி நிலத்தடியில் நீராக நகர்வது இதற்கு முக்கியமான காரணங்கள் என்பதாக கூறுகிறார்கள். மூன்றாவது காரணங்கள், உலகத்தில் ஏற்படக்கூடிய பருவநிலை மாற்றங்கள், இதே போல நிலநடுக்கங்களின் காரணமாகவும் இப்படியாப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். குறிப்பாக 2011 வருடம் ஜப்பானிலே ஏற்பட்ட அந்த நிலநடுக்கத்தின் காரணமாக ஒரு நாளுடைய நீளத்தில் 1.8 மைக்ரோ வினாடிகள் இந்த நிலநடுக்கத்தின் மூலமாக குறைந்திருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். எது எப்படி இருந்தாலும் இந்த காலங்கள் சுருங்கி கொண்டிருக்கின்றன,
நேரம் வேகமாக செல்கின்றன என்பதை தற்பொழுது விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அதை அவர்கள் ஆதாரபூர்வமாக அறிவியல் ரீதியாக நிரூபித்திருக்கிறார்கள். ஆனால் அருமையானவர்களே, இந்த விடயத்தை காலம் சுருங்கும், நேரம் குறையும், பூமியுடைய சுழற்சி வேகம் அதிகரிக்கும் என்பதை விஞ்ஞானிகள் சென்ற வாரம் தான் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்னால் எம் உயிரிலும் உயிரான, உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லிவிட்டார்கள். கண்ணியமானவர்களே, சொன்னது மட்டுமல்ல, இதற்குரிய காரணத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதற்குரிய காரணம் என்னவென்றால் உலக அழிவுடைய அடையாளம் என்றார்கள். காலம் வேகமாக செல்வது மறுமை நாளுடைய அடையாளம், இந்த உலகம் அழிய போகிறது என்பதற்குரிய முக்கிய அடையாளம் என்று சொன்னார்கள். முஸ்னத் அஹ்மத் திர்மிதியில வரக்கூடிய சஹீஹான ரிவாயத், அபூ ஹுரைரா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரும் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅ, மறுமை நாள் நிகழ மாட்டாது, ஹத்தா யதகாரப ஸமான், காலம் நெருங்கும் வரை என்று சொன்னார்கள். காலம் ஒன்றுக்கொன்று நெருங்கும் வரை மறுமை நாள் நிகழ மாட்டாது என்று சொன்னார்கள். காலம் நெருங்கும் என்று சொன்னால் இதற்கு என்ன அர்த்தம் கண்ணியமானவர்களே? மார்க்க அறிஞர்கள் 4 கருத்துக்களை கூறுகிறார்கள். முதலாவது யதார்த்தமான கருத்து, அதாவது காலம் நேரம் மிக வேகமாக செல்லும் என்பது தான் இந்த ஹதீஸின் மூலமாக நாட்டம் என்பதாக அதிகமான உலமாக்கள் மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸுடைய அடுத்த அடியில் இதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள். ஃபதகூனு ஸனதுக ஷஹர், ஒரு வருடம் ஒரு மாதத்தை போல மாறிவிடும். வஷ்ஷஹரு கல் உஸ்பூ, ஒரு மாதம் ஒரு வாரத்தை போல். வல் உஸ்பூ கல் யௌம், ஒரு வாரம் அதாவது 7 நாட்கள் ஒரு நாளை போல மாறிவிடும். வல் யௌமு கஸ்ஸாஅ, ஒரு நாள் ஒரு மணி நேரத்தை போல். வஸ்ஸாஅத்து கதர்மதி ஃபின்னார், ஒரு மணி நேரம் நெருப்பை பத்த வைத்தால் அதிலே எழும்பக்கூடிய அந்த தீப்பொறிகள் எந்த அளவுக்கு வேகமாக அணைந்து விடுமோ இது போல ஒரு மணித்தியாலங்கள் மிக வேகமாக சென்றுவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, பூமி வேகமாக சுழலும் பொழுது இப்படியாப்பட்ட நிலைமைகள் உருவாகும். இன்று நாங்கள் இதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆரம்ப காலத்திலே காலத்தில் நேரத்தில் இறைவன் அல்லாஹ் பரக்கத்தை அபிவிருத்தியை செய்திருந்தான். ஆனால் அதே வேளையை தற்பொழுது செய்ய நாங்கள் நாடினால் நேரம் இடம் கொடுக்காமல் இருக்கிறது. மிக வேகமாக ஒவ்வொரு நாளும் சென்று கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக யதார்த்தத்தை பேசினார்கள். அதை நாங்கள் கண் முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோம். 2024 அடைந்தோம், மிக வேகமாக நாட்கள் உருண்டோடியன. 2025 அடைந்து இன்று 7வது மாதத்தில் இருக்கிறோம். இன்னும் 5 மாதங்களில் இந்த வருடமும் முடிந்துவிடும். கண்ணியமானவர்களே, காலம் மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. இரண்டாவது கருத்து கில்லத்துல் பரக்கா, பரக்கத் அபிவிருத்தி குறைந்துவிடும் என்பது இந்த ஹதீஸின் மூலமாக நாட்டம் என்பதாக சில மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள். இந்த கருத்தை எடுத்து பார்க்கும் பொழுதும் கண்ணியமானவர்களே, ஆரம்பத்திலே ஒரு கிலோ ஏதாவது பொருளை வாங்குவதாக இருந்தால் அது பரக்கத் நிறைந்ததாக இருக்கும். பல வேளைகளில் அதை வைத்து நாம் சாப்பிட முடியும். அதே பொருளை அதே 1 கிலோ அளவு இன்று வாங்கினால் ஒரு நேரத்திற்கு கூட தாக்கு பிடிக்க முடியாமல் இருக்கிறது. பொருட்களுடைய விலையும் அதிகரித்து விட்டது. இதே போல பரக்கத்தை எடுத்து பார்த்தால் பரக்கத்தும் இல்லாமலாக்கப்பட்டு விட்டது. கண்ணியமானவர்களே, மூன்றாவது ஒரு கருத்து, ஆரம்ப காலத்தில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு, அதாவது ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு பிரயாணம் செய்வதாக இருந்தால் ஒட்டகத்தின் மூலமாக, குதிரைகளின் மூலமாக பல நாட்கள் பிரயாணம் செய்து தான் அந்த இடத்தை அடைவார்கள். ஆனால் இந்த காலத்தை எடுத்துக்கொண்டால் காலம் சுருங்கும் என்ற நபியவர்களுடைய இந்த வார்த்தையின் மூலமாக என்ன விளங்க வருகிறது என்று சொன்னால், ஆரம்ப காலத்தில் பல மாதங்கள் போன தூரத்தை இன்று சில மணித்தியாலங்களிலே கடக்க முடியும். அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து விட்டது. ஒட்டகத்திலே பல மாத கணக்காக சென்ற தூரத்தை இன்று சில மணித்தியாலங்களில் ஃப்ளைட் மூலமாக கடக்க முடியும். இதுதான் இந்த வார்த்தைக்குரிய அடையாளம் என்பதாக சில மார்க்கறிஞர்கள் கூறுகிறார்கள். நான்காவது ஒரு கருத்து, காலம் சுருங்கும் என்று சொன்னால் மக்களுடைய அந்த வயது குறைக்கப்படும் என்பது இந்த வார்த்தையின் மூலமாக அர்த்தம் என்று சில மார்க்கறிஞர்கள் கூறுகிறார்கள். அதாவது குறைந்த வயதில் அதிகமான மரணங்கள் ஏற்படும் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். எது எப்படி இருந்தாலும் கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸுடைய வார்த்தையை வைத்து பார்க்கும் பொழுது அதிகமான உலமாக்களுடைய கருத்து என்ன? தற்கால அறிவியல் எந்த கருத்தை சொல்கிறதோ அதற்கு ஒப்பாகிறது. கண்ணியமானவர்களே, ஒரு வருடம் ஒரு மாதத்தை போல், ஒரு மாதம் ஒரு வாரத்தை போல்,
ஒரு வாரம் ஒரு நாளை போல், ஒரு நாள் ஒரு மணித்தியாலத்தை போல், ஒரு மணித்தியாலம் தீப்பொறி அப்படியே எழுந்து அணைந்து விடும் அந்த நேரத்துக்குள்ளால் மேகமாக சென்றுவிடும் என்பது தெளிவாக விளங்குகிறது. எனவே அந்த காலத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 1400 வருடங்களுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த முன்னறிவிப்பு இன்று எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? இந்த அடையாளம் மட்டுமல்ல, 130க்கு மேற்பட்ட அடையாளங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, நாங்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைய முயற்சி செய்ய வேண்டும். உலக அழிவுடைய சொல்ல போனால் மறுமை நாளுடைய விளிம்பிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எஞ்சிருக்கக்கூடிய காலங்களில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று அதிகமாக அமல் இபாதத் செய்து சுவர்க்கவாதிகளாக மாறுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.